ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட் ஒர்க். இது என்னுடைய சேனல் நேம். என்னுடைய சேனலில் ப்ரோச்சஸ் கிளாஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன டிசைன் பார்க்க போகிறோன்னா ப்ரோச்சஸ் டிசைன் தான் சொல்லித்தர போகிறேன். இது வந்து பார்க்குறதுக்கு சிம்பிளாகவும் இருக்கும், போட்டிங்கன்னா இது அழகாகவும் இருக்கும். இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இன்றைக்கி நம்ம பண்ணக்கூடிய அந்த ப்ரோச்சஸ் டிசைனுக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னு பார்த்துடலாம். நான் இந்த சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன். இந்த சீக்வன்ஸ் வச்சு நான் என்னுடைய சேனலில் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் வேறு டிசைனில். ஸோ புதுசாக பார்க்குறவங்க போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சுகர் பீடு நான் எடுத்திருக்கேன். இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த சீக்வன்ஸ் எடுத்துக்குங்க. இது ஷைனிங்காக இருக்கிற பகுதி மேலே இது பண்ணுங்கள். நான் கீழே ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறது மட்டும் நீங்கள் கவனமாக பாருங்கள். இப்போ த்ரெட்டு வச்சு இந்த சீக்வன்ஸ் இருக்குது இல்லையா, இதில் குத்தி எடுத்துக்கிறேன். சுகர் பீடை அப்படியே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 2-3 சுகர் பீடு ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிட்டோம் நீங்கள் பண்ணலாம். நீங்கள் 3rd எடுத்தீங்கன்னா பக்கத்தில் வருது பாருங்கள். இல்லை 2 நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த இது எடுத்தால் உங்களுக்கு டிசைன் அழகாக இருக்குன்னு பாருங்கள். அதுக்கேற்ற அப்புறம் இந்த சுகர் பீடு நீங்கள் ஆட் பண்ணுங்கள். இப்போ நான் இங்கே ஒன்று ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணோன்னா, இப்போ இது பக்கத்தில் இதுக்கு நேராகவே நம்ம இதுக்கு சைடில் பாருங்கள். அது ஷைனிங் இருக்க பகுதி மட்டும் நம்ம எடுக்கணும். அதில் 2 ஹோல்ஸ் இருக்கும், அது 1 ஹோல்ஸில் நீங்கள் குத்தி எடுத்துக்குங்க. வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக வரணும் இல்லையா, நான் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டே ஒரு வாட்டி உங்களுக்கு குத்தி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமேட்டு வேறு நம்ம சுகர் பீடு லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் 2 டைம்ஸில் 3 டைம்ஸ் நீங்கள் இதை போட்டுக்குங்க. நான் இங்கே மட்டும்தான் சுகர் பீடு ஆட் பண்ணியிருக்கேன். இங்கெல்லாம் என்ன பண்ணலான்னு நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். இப்போ இந்த சைடும் ஒரு சீக்வன்ஸ் எடுத்துக்குங்க. இது 2 விதமாக இருக்கும். ஒன்று மேடாக இருக்கும், ஒன்று ஷைனிங்காக இருக்கும். நீங்கள் மேடாக இருக்கிற பகுதி மட்டும் அது மேலே தெரியுறாப்புல பார்த்துக்குங்க. பாருங்க, இப்போது இதில் நடுவில் 2 ஹோல்ஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதில் நீங்கள் பஞ்ச் பண்ணிக்குங்க. இது பார்த்து நீங்கள் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். நீங்கள் 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் கூட இந்த ஸ்டிச் நீங்கள் போடணும். நான் ஜஸ்ட்டு ஒரு வாட்டி தான் நான் இங்கே போடுறேன். நீங்கள் 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் போட்டுக்குங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், நான் இங்கே மிடிலில் ஒரே ஒரு சீக்வன்ஸ் எடுத்துருக்கேன். பாருங்கள், மிடிலில் ஒரே ஒரு சீக்வன்ஸ் எடுத்துருக்கேன். இதிலே அதே போல் நடுவில் விட்டுருங்க. இதெல்லாம் சிம்பிளாக இருக்கும், பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும். பார்த்தீங்களா? இப்போ நம்ம இது ஃபினிஷ் பண்ணிட்டோம் இல்லையா, இப்போ என்ன பண்ணலான்னா, இதில் நீங்கள் பீடு ஆட் பண்ணலாம். நான் சுகர் பீடு ஒரே ஒரு பீடு மட்டுமே நான் ஆட் பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு அது வித்தியாசம் நம்மளுக்கு தெரியும். பாருங்கள், நேராக வச்சு பண்ணுங்கள். நீங்கள் 3 டைம்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டிச் நல்லா அழகாக இருக்கும், அசையாது. நான் 1 டைம் போட்டனால எனக்கு இது அசையுது. ஸோ நீங்கள் 3 டைம்ஸ் கூட போட்டுக்குங்க. இப்போ இந்த ஹோல்ஸில் என்ன பண்ணோம்,
கரெக்டாக அந்த ஹோல்ஸ்குள்ளே விட்டு எடுங்க. விட்டுட்டு அதில் ஒரே ஒரு சுகர் பீடும் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். சுகர் பீடு பதில் நீங்கள் வந்து சமிக்கி சர்க்கரை எது வேணால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். நான் இதில் வந்து ஒரே ஒரு சமிக்கி வந்து ஆட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஜஸ்ட் இது ஐடியா மட்டும்தான். உங்களுக்கு என்ன க்ரியேட்டிவிட்டி தோணும் நீங்கள் வந்து அது பண்ணலாம். என்னுடைய கிளாஸில் யாரா ஜாயின் பண்ண விரும்பினீங்கன்னா கீழே வந்து நான் மொபைல் நம்பர் தரேன். டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் அதில் வாட்ஸ்அப் லிங்க்கும் தரேன். நீங்கள் ஜாயின் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபீஸ் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்களா, இது வெறுமனே வந்து சுகர் பீட் ஆட் பண்ணேன். இது வந்து சமைக்கி போட்டு சுகர் பீட் வந்து ஆட் பண்ணது. உங்களுக்கு எப்படி வித்தியாசம் தெரியும் பாருங்கள். அதுக்காக தான் நான் வந்து இதில் வந்து காமிச்சேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். அப்புறம் நான் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து நான் சொல்லுவேன், செயல்படுத்துவேன் நான். ஸோ உங்களுக்கெல்லாம் வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என் வீடியோ பார்த்து ஏன்னா அந்த ப்ரோச்சர்ஸ் டிசைன் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு ஃபோட்டோவாக எடுத்து சென்ட் பண்ணலாம். என்னுடைய வீடியோவுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து லைக் கொடுங்க. இப்போ நான் இதுலேயும் பாருங்கள் சமைக்கி கோத்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுவும் பார்க்கறதுக்கு வந்து அழகாக இருக்கும். நீடில் வந்து நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, சுகர் பீடு வந்து போகிற அளவுக்கு அந்த நீடில் வந்து ஸ்மால் சைஸ் வந்து எடுங்கன்னு. அப்புறம் நம்மளுக்கு வந்து சுகர் பீடு வந்து அதுக்குள்ளே போக முடியும். நீங்கள் பெரிய சைஸ் நீடில் எடுத்திங்கன்னா போகாது. இப்போ போட்டு பாருங்கள், பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. இது ஃபினிஷிங்கில் வந்து நடுவில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன ஃப்ளவர் வேணுமோ அந்த ஃப்ளவர் சீக்வன்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு சிம்பிளாக ஒரு ஃப்ளவர் வச்சு உங்களுக்கு இது சொல்லித்தரேன் பாருங்கள். இப்போ நான் இந்த ஃப்ளவர் எடுத்திருக்கேன். இந்த ஃப்ளவர் வச்சுக்கிட்டு இதில் வந்து பெரிய சைஸ் பீடு இருக்குது இல்லையா, 5 mm பீடு, 4 mm பீடு, அதில் உங்கள்கிட்ட என்ன பீடு இருக்கோ அது வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம். இந்த பாருங்கள், பெரிய பீடு வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நான். ஆட் பண்ணி இதுக்குள்ளே போடுங்கண்ணா. போட்டு கீழே வந்து நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. இது ஒரு சிம்பிளான டிசைன். இதெல்லாம் நீங்கள் ப்ளவுஸ்லலாம் நீங்கள் வந்து அங்கங்கே போட்டிங்கன்னா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். உங்களுக்குலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.